+2 அக்கௌண்டன்சியில் ரேஷியோ அனாலிசிஸில் ஒரு சம் பார்க்கலாம். இது வந்து என்சிஆர்டி புக்லேருந்து எடுத்திருக்கேன். எக்ஸசைஸ் 16, எக்ஸசைஸ் 16. ஓகேயா? You are able to collect the following information about a company for 2 years. So 2 years டேட்டா கொடுத்துருக்காங்க. ட்ரேட் ரிசீவபிள் ஆன் April 1st, அதாவது ஓப்பனிங் பேலன்ஸ். தென் ட்ரேட் ரிசீவபிள்ஸ் ஆன் 31st March, க்ளோசிங் பேலன்ஸ். ஓகே, 4 lakhs 5 lakhs. ஓஹோ, இது கொடுக்கவே இல்லை. ஓகே, ட்ரேட் ரிசீவபிள்ஸ் ஆன் 31st March க்ளோசிங் கொடுக்கல, ஆனால் April 1st ஓப்பனிங் கொடுத்துட்டாங்க. அப்போ இதுதான் சேம், ரெண்டும் சேம் தான். ஓகேயா? ஓகே, அப்புறம் ஸ்டாக் இன் ட்ரேட் ஆன் 31st March க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துட்டாங்க. ஓகே, ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ், சேல்ஸ் கொடுத்துட்டாங்க. கிராஸ் ப்ராஃபிட் இஸ் 25% ஆன் காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ. 25% காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ, அதாவது இஃப் காஸ்ட் ஈக்குவல் டு 100, ஓகே, தென் ஜிபி is equal to 25, then sales equal to 125. Okay, yeah, I will repeat again. It says 25% on cost of revenue. So cost of revenue 100 na, அதில் ஜிபி 25%, 25, then sales equal to cost plus ஜிபி 125. ஓகேயா? சரி, நான் சம் பார்த்தேன். இதில் இந்த ஸ்டாக் மாத்திரம் தப்பு, சாரி சேல்ஸ் தப்பு. 3 lakhs கிடையாது, 19,84,500 இஸ் சேல்ஸ். ஓகேயா? சரி, இப்போ என்ன கேட்டிருக்காங்க? கால்குலேட் இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ அண்ட் ட்ரேட் ரிசீவபிள்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஓகேயா? சரி, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இதெல்லாம். ஐடிஆர், இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி. காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி. ஓகேயா? இப்போ இந்த இடத்துல காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்து 19,84,500. ஓகே, இது வந்து 125, கரெக்ட்? ஸோ the cost will be 25 by 125. Okay, sorry, 100 by 125 remaining. கரெக்டா? அதாவது இது 100, இது எக்ஸ் இருந்ததுன்னா 125x, நமக்கு 125x தெரியும் நமக்கு. ஓகே, ஸோ 125 into 100, கரெக்ட். சாரி, 100, சாரி, இது எக்ஸ் இஸ் 25% எக்ஸ், தென் 125x. ஓகேயா? ஸோ 100 by 125. Okay, yeah, yes, correct. The which is equal to, okay, அது இருக்கட்டும், by average inventory. ஒரே க்ளோசிங் ஸ்டாக் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ we should take only 6 lakhs. ஓகே, ஸோ கால்குலேட்டர் தான் யூஸ் பண்ணணும். 19,84,500, ஓகே, divided by 125 into 100 equal to 15,87,000 divided by 6 lakhs equal to 2.646, 2.65. இது ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகுது. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து இங்கே சேல்ஸ் போட்டிருந்தேன். ஓகேயா? பேலன்சிங் நம்பரா போட்டுட்டேன், அது பேலன்சிங் ஃபிகர். ஓகே, ஸோ கிளியர் தானே? அதாவது காஸ்ட் 100னா ஜிபி 25, சேல்ஸ் 125. சார் நமக்கு சேல்ஸ் தெரியும் இப்போ. ஸோ காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 100 by 125 போட்டுக்கோங்க. ஓகேயா? இது வந்து 201516. ஓகே, இது வந்து 201516. இப்போ 201617. அதே மாதிரி 24 lakhs into 100 by 125 divided by
Average inventory is equal to 9 lakhs. Correct? 24 lakhs and 9 lakhs. So 24,000,000 divided by 125 into 100 equal to 19 lakhs 20,000 divided by 9 lakhs 9 equal to 2.13. 2.13. கரெக்டாக டலியால். ஓகேயா? நம்ம ஆன்சர் ஏன் பார்க்குறோம்னா பிகாஸ் ஆஃப் திஸ் பேலன்சிங் ஃபிகர். இல்லாட்டி பார்க்க வேண்டாம், இல்லாட்டி பார்க்கக்கூடாது. அடுத்தது ட்ரேட் ரிசீவபிள் டர்ன் ஓவர் ரேஷியோ. That is equal to sales by average receivables. Okay. So again 201516. Okay. Sales equal to 19 lakhs 84,500 average receivables between 4 lakhs and 5 lakhs. Okay. So 4 lakhs 50,000 வரும். So 19 lakhs 84,500. Okay. Divided by 4 lakh 50 equal to 4.41. கரெக்டாக இருக்க பார்த்துக்கோங்க. கரெக்ட் 4.41. சூப்பர். அடுத்தது 201617. சேல்ஸ் எவ்வளோ இருக்கு? 24 lakhs அண்ட் இது பிட்வீன் 5 and 560. ஓகேயா? divided by 5 lakhs plus 5,60,000 divided by 2. So 24 lakhs divided by 5,30,000. ஓகேயா? ஸோ அகெயின் கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறேன். 24 lakhs divided by 5,30,000. 4.53. கரெக்டாக பாருங்க. 4. சூப்பர். அவ்வளோதான். ஸோ இதில் மொத்தம் கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியது கிராஸ் ப்ராஃபிட் இஸ் 25% ஆன் காஸ்ட். நான் ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னா 25% ஆன் ரெவென்யூனா டைரெக்டாக சேல்ஸ் 25% போட்டுடலாம். ஆனால் 25% ஆன் காஸ்ட் ஆஃப் ரெவன்யூங்கிறாங்க. ஸோ இது வராது. இப்போ காஸ்ட் 25%. அதனால தான் காஸ்ட் 100னா 25% 125. ஓகே. தென் த சேல்ஸ் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ஈக்குவல் டு 100 by 125 போடணும். ஓகே. இது வந்து எக்ஸசைஸ் 16 NCERT புக்லேருந்து எடுத்திருக்கேன். தேங்க்யூ.